ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ என்னமோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரா எடுக்கும்போது ஒரு சில பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா பண்ணும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி விட்ரா நான் போட போகிறேன். ஸோ விட்ரா போடும்போது நமக்கு வந்து என்ன ரிசல்ட்டு கிடைக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாக பார்க்கலாம் அப்படியே. ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் ரூ. 520 இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா விட்ரா போடும்போது 2 கேட்டகிரி இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 300 போட முடியும், அப்படி இல்லை அப்படின்னா ரூ. 500 போட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் போட முடியும். ஸோ அது என்னன்றதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா, நம்மளால் ரூ. 300 போட முடியும், அப்படி இல்லை அப்படின்னா ரூ. 500, ரூ. 3000, 10,000, 30,000. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளால் விட்ரா போட முடியும். ஏன்னா ரூ. 300 போட்டோம் அப்படின்னா 10% ரூ. 30 எடுத்துருவோம், ரூ. 270 தான் கிடைக்கும். ஸோ ரூ. 500 போட்டிங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 450 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம விட்ரா போடலாம், என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா காலையில் 9 to நைட்டு 9க்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம விட்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு விட்ராலுக்கும் பார்த்திங்கன்னா 10% அவங்க டேக்ஸ் எடுத்துடுறாங்க. மினிமம் விட்ரால் ரூ. 300. இதெல்லாம் ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம வாலெட்டில் ரூ. 520 இருக்குது. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ரூ. 500 பார்த்திங்கன்னா விட்ரா போடுறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களில் யாராச்சும் லிங்க் பண்ணல அப்படின்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ஷன் டைம் அவுட் அப்படின்னு வருது நமக்கு. ஓகே, நம்ம வந்து நெட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுவோம். ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நெட் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் பேங்க் கார்டு இன்ஃபர்மேஷன் டு அவாய்ட் த எரர். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பேங்க் டீட்டெயில் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் எரர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா எரர் கிடையாது. ஸோ என்னுடைய பேங்க்கு அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோடு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்க்கில் கொடுத்துருக்கிறது தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய நேமில் இனிஷியல் மட்டும் போட்டாலும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா சேர்த்தி போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ விட்ரா கொடுப்போம். இதை பார்த்தீங்களா, விட்ரா ஃபீ வந்து 18% எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட முன்னாடி அதில் சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா 10% தான் சொன்னாங்க. இதில் ஆனால் 18% எடுக்கிறாங்க விட்ராலு. ஸோ என்ன கான்செப்டுன்னு தெரியல எனக்கு. ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து மாறும்னு சொல்கிறாங்க. விட்ராயிங்கில் லார்ஜஸ்ட் அமௌண்ட் கேன் கெட் மோர் டிஸ்கவுண்ட் ஆன் த விட்ரால் ரேட். த மினிமம் கேன் பி ரீச்டு டு 18%. ஃப்ரீ அப்கிரேட். ஓகே, 300 எடுத்தோம் அப்படின்னா 20%யும் ஆக்சுவலாக 30,000 மேலே போனால் 10,000 மேலே போகும். 10,000 மேலே போனால் தான் 10%. ஸோ அதுக்குள்ளே எடுக்கும்போது 18% நம்ம கட்டணும். ஓகே, நம்ம வந்து செக் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 18% போனால் போட்டோம். 90 போக 90 500 போட்டிருக்கேன், 90 போச்சு. ஸோ 410 நமக்கு வரப்போகுது. ஓகே, நோ விட்ரா 410. ஸோ நம்ம வந்து விட்ரா போடுவோம் இப்போது. ஓகேங்களா, ஸோ விட்ரா நம்ம போட்டோம். விட்ரா இன் ப்ராசஸ். இனிஷியேட்டிவ் விட்ரால் ஆகிருக்கு. விட்ரா ரிவ்யூ ஆகணும், அப்புறம் பேங்க் கார்டு ரிசீவ்டு. ஓகேங்களா, ஸோ இது 3 கேட்டகிரி இருக்குது. நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 3/8 நம்ம விட்ரா போட்டிருக்கோம். ஸோ ரிவ்யூ வந்து 6/8 தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ரிசீவ்டு வந்து 7/8. ஓகே, நமக்கு 7ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா பேங்க் ஆகிருக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது அதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ விட்ரா ப்ராசஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ரிசல்ட் யூ விட்ரா இஸ் அண்டர் ரிவ்யூ, ப்ளீஸ் பி பாயிண்ட்னா சரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து விட்ரா வந்து போட்டிருக்கேன்.
ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ விட்ரா நம்ம போட்டாச்சு. விட்ரா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ பயப்பட வேண்டாம். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ இல்லை இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஸோ அதுக்கு உண்டானது வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து விட்ரா வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பட் எந்த கேஷ் வந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் விட்ரா போட்டதை மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ விட்ரா வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ₹20.50 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இஎன் பண்ணது தான். நான் எதுவுமே டெபாசிட் பண்ணல. நான் ₹300 டெபாசிட்டு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்த அமௌண்ட்டு தான் காலையில் ஸோ ₹10 டுடே பார்த்திங்கன்னா 10 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி இஎன் பண்ணது தான் நம்ம. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து கீழே சஜஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்குண்டான வீடியோ வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணலாம். நம்மளோட வீடியோ ட்ரேடிங் வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த டெஸ்லாவோட ஒரு சில அப்டேட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ பாய்.